ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 1 ஜியோகிரஃபியில் 3rd லெசன். த டாபிக் நேம் இஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். டீட்டெயில்ஸ், இரிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் மெத்தட் இருக்குது, க்ராப் கல்டிவேஷன் இந்த மாதிரி இருக்குது, ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ். தேர் ஆர் மெனி வேஸ் இன் மாடர்ன் இரிகேஷன். அமோங் தென் mostly practiced in following in India are using drip, sprinkler and polyhouses central pivot irrigation. Drip system is used to watering like drops at near the roots of the plants. It will cover a tiny area of a plants but suitable for big trees and horticulture plants too, which used to grow bigger. ஸோ மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர்ஸு, ட்ரிப்ஸு அண்டு பாலி ஹவுஸு, சென்ட்ரல் பைவோட் இரிகேஷன்ஸ் தான் இப்போ இருக்கிற ரீசெண்டாக இருக்கிற மாடர்னான இரிகேஷன்ஸ் மெத்தட். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் சொல்லி பார்த்தா இந்த வாழை மரத்துக்கெலாம் போட்டிருப்பாங்க. கீழே ஒரு சின்ன டியூப் மாதிரி போட்டு அது வந்து தண்ணி வர மாதிரி சொட்டா பட் நேரே ரூட்டுக்கே போயிடும். அந்தளவுக்கு தண்ணி இல்லைனாலும் ட்ராப்பாக வரதுனால ரூட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து இது கனெக்ட் ஆகிறதுனால அது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீ வந்து வளர்றதுக்கான ஒரு எசென்ஷியலாக கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெயின் கன். ஸோ ரெயின் கன் யூஸ் டு ஸ்ப்ரெட் வாட்டர் லைக் ரெயின் ஆஸ் இன் த நேம் அண்ட் யூஸ் டு சர்வ் ஃபார் crops which used to grow up to 4 feet or high also. But we have to adjust sprinklers height as per crop size. Typical usage of rain guns in sugarcane, maize crops. ஸோ ரெயின் கன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா மழை எப்படி பெய்யுதோ அந்த மாதிரி தான் ரெயின் கன்னும் இருக்கும். ஸோ இங்கே காட்டியிருக்க மாதிரி இது வந்து பைவோட் இரிகேஷன். ஸோ ரெயின் கன் பார்த்தா மொத்தம் மழை பெய்கிற மாதிரி மழை பெய்யும். ஸோ நமக்கு எந்த சைஸுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஹைட், அந்த ஸ்ப்ரிங்க்லரோட ஹைட்டு நம்ம வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ராப் சைஸு முதல்ல சின்னதாக இருக்கும், அப்புறம் பெருசாகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து க்ராப்ஸை வந்து அட்ஜஸ்டபிள் அந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பைவோட் இரிகேஷன் மெத்தட். ஸோ இது சென்ட்ரல் பைவோட் இரிகேஷன் மெத்தட் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பைவோட் இரிகேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் பைவோட் இரிகேஷன் மெத்தட் சம்டைம்ஸ் அதை நம்ம எப்படின்னு கால் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பைவோட் இரிகேஷன், ஆல்சோ கால் வாட்டர் வீல் அண்ட் சர்க்கிள் இரிகேஷன். எப்படி கூப்பிட்டாலும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே நேமுக்கு வந்து மாற்றி வந்து நேம் நிறையா இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து நல்லா பைஹார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வேறு நேம்ஸில் கேட்டாலும் நம்மளுக்கு எழுதுகிற அளவுக்கு வந்துட்டு நாலேஜ் இருக்கும். ஸோ இஸ் எ மெத்தட் ஆஃப் க்ராப் இரிகேஷன் விச் equipment rotates around a pivot and crops are water with sprinklers. ஸோ இங்கே காட்டியிருக்க மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாங்களாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், தண்ணி வந்து ஸ்ப்ரிங்க்லர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ராப்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இருக்கிற என்னெல்லாம் மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் இன் அவர் கண்ட்ரி. Constructions of dam across the river is aimed at many purposes. ஸோ ஒரு வேலி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, ஒரு ரிவருக்கு நடுவில் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அதுக்கு வந்து பர்பஸ் வருது. அதுக்கு ஒன்லி வந்து வாட்டர் சேவிங், ஒன்லி வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் நிறைய பர்பஸில் வந்து வேலி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக போயிட்டுருக்கு, என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது, அது பெனிஃபிட், அதனால பெனிஃபிட் ஆகிற என்னென்ன ஸ்டேட்ஸு, இரிகேஷன் வந்து எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ ஹைட்ரோ போகுது, எவ்வளோ வந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா தாமோதர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ரிவர் பார்த்தீங்கன்னா தாமோதர். ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். ஸோ இரிகேஷனில் ஸ்கொயர் கிலோமீட்டர் எந்த அளவுக்கு அதோட அளவு ஏரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5150 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுக்கப்புறம் எவ்வளோ மெகாவாட்ஸ் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 0.260. ஸோ நம்ம அந்தளவுக்கு வந்து மெகாவாட்ஸில் வந்து இங்கே எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பக்ரா நங்கல் ப்ராஜெக்ட்ஸ், ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்ட்லேயே வச்சு அதிகமான கிராவிட்டி இருக்கிற ஒரு டேம்னா அது வந்து பக்ரா நங்கல் ப்ராஜெக்ட்ஸ் தான், பக்ரா நங்கல் டேம் தான். ஸோ இது எந்த ரிவரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுட்லெஜ் அப்படிங்கிற ஒரு ரிவரில் ப்ராஜெக்ட் வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான்,
அதுக்கப்புறம் இரிகேஷனோட ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 52,609 and the hydropower is 1,500. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீராகுட் ப்ராஜெக்ட் லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்ட் மகாநதி ஒரிஷா அண்ட் 1,41,600 ஸ்கொயர் கிலோமீட்டர் அண்ட் 347.5 மெகாவாட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொசி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து எந்த ரிவரில் ப்ராஜெக்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கொசி அப்படிங்கிறது. ஸோ பீகாருக்கு பக்கத்தில். ஸோ பீகார் அந்த நேபாள் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இது வந்து பெனிஃபிட் ஆகும் பார்த்தா பீகார் அந்த நேபாள். ஸோ இரிகேஷன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 8,750 மெகாவாட்ஸ் பார்த்தீங்கன்னா 19.2. ஸோ அதே மாதிரி தான் துங்கபத்ரா ப்ராஜெக்ட். ஸோ ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா. பெனிஃபிட் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. ஸோ ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1968 ஸ்கொயர் கிலோமீட்டர். மெகாவாட்ஸ் படம் 35 மெகாவாட்ஸ் வரைக்கும் அவங்க வந்து அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தெஹரி டேம். ஸோ பக்ரிதி அப்படிங்கிற ரிவர் பக்கத்தில் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து பெனிஃபிட் ஆகிற ஒரு ஸ்டேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இரிகேஷன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 6,000 வரைக்கும் இருக்குது. ஹைட்ரோ பவர் இங்கே வந்து எவ்வளோ பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா 1000 மெகாவாட்ஸ் வரைக்கும் இங்கே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பல் வேலி ப்ராஜெக்ட். ஸோ ரிவர் அது எந்த ரிவர் பக்கத்தில் இருக்கும்போது சாம்பல் ராஜஸ்தான் அந்த மத்திய பிரதேஷ் வந்து அந்த ஸ்டேட்ஸுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இரிகேஷனும் ஹைட்ரோ பவரும் இங்கே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதே மாதிரி நாகார்ஜுனா சாகர் ப்ராஜெக்ட் அதே மாதிரி தான். ரிவர் எந்த ரிவர் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. ஸோ ஆந்திர பிரதேஷில் வந்து ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா பெனிஃபிட் ஆகிற ஒரு ஸ்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்தார் சார்வோர் ப்ராஜெக்ட் நர்மதா. நல்லா வந்துட்டு அதனால் வந்துட்டு பெனிஃபிட் ஆகிற ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். 18,450 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அதோட ஏரியா இருக்குது. ஹைட்ரோ பவர் பார்த்தீங்கன்னா 250 மெகாவாட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்திரா காந்தி கெனால் ப்ராஜெக்ட் சட்லஜ் அப்படிங்கிற ரிவரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பெனிஃபிஷியல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப் அந்த ஹரியானா. ஸோ இரிகேஷனும் ஹைட்ரோ பவர் இதில் வந்து எடுக்கிறது இல்லை. ஸோ மேட்டூர் டேம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ காவேரி ரிவர்லேருந்து மேட்டூர் டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எந்த ஒரு ஸ்டேட் வந்து ஹைலி பெனிஃபிஷியல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ ஹைட்ரோ பவர் பார்த்தீங்கன்னா 40 மெகாவாட்ஸ் வரைக்கும் இங்கே வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்து டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு, எங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் பேராக கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் டேர்ம்ட் அஸ் அ மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். த வேரியஸ் பர்பஸஸ் ஆஃப் அ டேம்ஸ் serves as a irrigation, hydropower generation, water supply for drinking and the industrial purposes, controlling flood, development of fishes, navigation, etc. Generally, majority of the multipurpose projects are combination of the irrigation and the hydropower, which are the major aims of the project. So பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்ன நிறைய பர்பஸ்க்காக நிறைய விஷயத்துக்காக ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் இட் இஸ் அ மல்டிபர்பஸ் டேம். ஸோ அதுதான் என்னென்னு நீங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இரிகேஷன் நம்ம தண்ணி பாய்ச்சிருக்கு, ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கு, வாட்டர் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு, இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ் இண்டஸ்ட்ரியலுக்கு தேவைப்படுற வாட்டர், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வந்தாலும் அந்த தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபிஷரிஸை டெவலப் பண்ணுறதுக்கு, நேவிகேஷன் இங்கேருந்து வேறு இதுக்கு போகிறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபர்பஸாக இப்போ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ஹைட்ரோ பவர் அண்ட் இரிகேஷன் 2 விஷயத்துக்காக டேம் வந்து மோஸ்ட்லி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர்னு போட்டாலே ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டைப்ஸில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாவது நமக்கு வந்து சின்ன பாயிண்ட்ஸ் கூட அப்ஜெக்டிவ் டைப்ஸில் கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பிளேஸில் என்னென்ன டேம் இருக்குது, ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக பை ஹார்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ எந்த ஸ்டேட்டில் என்ன டேம் இருக்குது, எந்த டேம் வந்து எங்கே ரிவரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து பை ஹார்ட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் த ப்ராசஸ் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள், ஃபாடர் ஃபார் கேட்டில், ஃபைபர் அண்ட் மெனி அதர் desired products by the cultivation of certain plants and the raising of domesticated animals. Though India is industrially a fast developing nation, still the agriculture in India employs more than 50% of the population of the country and accounts for about 25% of the national income. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் நிறையாவே இருக்குது. பட்
இப்போ நம்ம மோரோவர் கொஞ்சம் இன்னுமே டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு வந்து மெயினாக ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து கால்நடைகளுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அக்ரிகல்ச்சரோட டிட்டர்மினன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இஸ் டிட்டர்மைன்ட் பை செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபிசிக்கல் ஃபேக்டர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு லீஃப், கிளைமேட் அண்ட் சாயில். ஸோ மண்ணும் கிளைமேட்டு அதுக்கு தேவையான அட்மாஸ்ஃபியர் இருந்தால் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ஃபேக்டர்னு சொல்லி பார்க்கும்போது சைஸ் ஆஃப் தி ஃபார்ம், ஹோல்டிங், லேண்ட் டென்ஷன் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபார்மிங் வந்து போடுறோம், ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எப்படி தான் கொடுக்குறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன். நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வரும்போது கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இருக்கணும். ஸோ தண்ணி விடுறதுக்கும் நமக்கு கண்டிப்பாக மோட்டர் வேணும். ஸோ டிபெண்ட் அப்போ வந்து பவர் சப்ளை. அதுக்கு டிரான்ஸ்போர்ட். ஸோ நமக்கு எந்த ஒரு ஃபெர்டிலைசரை கொண்டு வரணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வேணும். இங்கேருந்து அறுவடை செய்கிறதாச்சும் இங்கேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ இட் இஸ் டிரான்ஸ்போர்ட், கிரெடிட், மார்க்கெட், இன்சூரன்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் ஃபேக்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து ஒரே மாதிரியான சீட்ஸை வந்து போடாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ், அதுக்கு வெரைட்டியான சீட்ஸை வந்து ப்ரொடியூஸ் உள்ள வந்து இம்ப்ளான்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ் அண்ட் மிஷினரி. ஸோ பூச்சிக்கொல்லி மருந்து கூட நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ ஒரு பிளான்ட் வந்து வளர்ந்ததுன்னா வெறும் இன்செக்ட்லாம் இல்லாமல் அப்படியே பியூரெல்லாம் வளர முடியாது. ஸோ அதில் ஒரு இன்செக்ட் அது அஃபெக்ட் ஆனால் கூட அதுக்கு தேவையான இன்செக்டிசைட் கூட நமக்கு தேவை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஸோ என்னென்ன நமக்கு தெரிஞ்சது என்ன பண்ணுவாங்க, நிலத்தில் வந்து ஏதோ விதை போடுவாங்க, அது வளரும், செடியாகும், தண்ணி ஊற்றுவாங்க, இதுதான் நமக்கு தெரியும். ஸோ ஃபார்மிங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் இருக்குன்னு சொல்லி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவிங் டு வேரியேஷன்ஸ் in the physical environment and culture, a variety of the farming practices and cultivation systems have evolved in different parts of the India. Subsistence farming. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா subsistence farming என்னன்னு பார்க்கலாம். A considerable proportions of farmers in the country practice subsistence farming. In this agriculture, land holding is small as the farmers is poor. They can't apply the modern inputs which cost more. They grow crops with the help of the family members and consumes almost the entire farm produce with a little surplus to sell in the market. Preference is given to food crops. In addition to the food crops, sugarcane, oilseeds, cotton, jute and tobacco are also cultivated. Traditional farming methods results in low productivity. In Punjab, some parts of the Rajasthan, Uttar Pradesh and Madhya Pradesh, subsistence farming is practiced. So subsistence farming பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா உயிர்வாழ்வு ஃபார்மிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ உயிர் வாழ்வதற்கான விவசாயங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சப்ஸ்டன்ஸ் ஃபார்மிங் சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு ஃபார்மர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து லேண்ட் அவருக்கு வந்து ரொம்ப லேண்ட் கம்மியாக இருக்கும். அதில் வந்து அளவான ஒரு முதலீடு போட்டு அதுக்கு அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்களோட வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் வச்சுட்டு அதை வந்து கரெக்டாக வந்து கல்டிவேட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து வரக்கூடிய ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு போய் செல் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதி வர கொஞ்சம் கெயினை வச்சு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு பேர் இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து கம்மியான விஷயம். ஸோ அதை நம்ம தாண்டி வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம போகணும். ஸோ அடுத்து இது எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் அண்ட் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் இஸ் ப்ராக்டிசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஸோ ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ திஸ் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் பெர்ஃபார்ம் பை ட்ரைபல் பீப்புள் இன் அ piece of forest land. After clearing the trees, through felling and burning the trunks and branches. Once the land is cleared, crops are grown for the 2 to 3 years and the land will get abandoned as the fertility of the soil decreases. The farmers then move the new areas and the process will be repeated. They cultivate some grains and vegetable crops using the manual labor. It's called as a slash and burn cultivations. So இங்க சிம்பிளாக சொன்ன பார்த்தீங்கன்னா clear something and abandon a new area and then restored. ஸோ நம்ம ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோம்னா ஒரு காட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சர்டின் ஏரியாவில் வந்து எல்லாத்தையும் ட்ரீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு
அந்த லேண்டை வந்து வெறுமனே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு கொஞ்சம் 2-3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை விட்டு வேறு ஒரு லேண்டுக்கு அந்த ஃபெர்டிலிட்டி எல்லாமே உறிஞ்சிடும் அந்த பிளான்ஸ். ஸோ அங்கே எந்த ஃபெர்டிலிட்டியும் இருக்காதனால வேற ஒரு லேண்டில் வந்துட்டு க்ராப்ஸை வந்து மறுபடியும் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இன் இந்தியா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாறிட்டு ஏரியாவை மாற்றி நம்ம கல்டிவேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட் வேணும். ஸோ இது வந்து நமக்கு அந்தளவுக்கு சூட்டபிள் ஆகாது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு மாதிரி ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் வந்து நேம் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இன் இந்தியா. ஸோ ஜிம், அசாம், பூனம், கேரளா, பொடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, பீவார், மாஷான், பெண்டா, பீரான வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த மத்திய பிரதேஷ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ஃபார்மிங். Intensive farming is an agriculture intensification and mechanization system. This aims to maximize yields from the available land through various means such as heavy use of pesticides and chemical fertilizers. This intensification and the mechanization has also been applied to the raising of the livestock with a billion of animals such as cows, pigs and chickens being held indoors. They have become known as factory farms. Intensive farming is practiced in Punjab, parts of the Rajasthan, Uttar Pradesh and the Madhya Pradesh in India. So இது பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ஃபார்மிங் வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா போத் க்ராப்ஸையும் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் அதாவது க்ராப் கல்டிவேஷனையும் அனிமல்ஸையும் ஈக்குவல் அளவுக்கு அது வந்து மேக்ஸிமைஸ் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் இந்த இன்டென்சிவ் ஃபார்மிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கல்டிவேஷன் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இன் இந்தியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபார்மிங். ஸோ ட்ரை ஃபார்மிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் arid areas where irrigation facilities are lagging. Crops cultivated in these areas can be visited in dry conditions. The crops grown generally with the help of irrigation are also under dry farming. In such circumstances the yield are generally low. Most of these areas under dry cultivation contain only one crop per year. This is practiced in the drier parts of the Rajasthan, Gujarat, Madhya Pradesh etc. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரை ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே வந்து தண்ணி அதாவது இரிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். தண்ணி வாட்டர் சப்ளை சுத்தமாக இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இயற்கையாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு க்ராப்பை மட்டும் தான் கல்டிவேட் பண்ண முடியும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இழுக்கிற பிளான்ஸையும் நம்மளால் போட முடியாது. தண்ணி கம்மியாக வந்து அப்சர்வ் பண்ணுற பிளான்ஸ் தான் நம்மளால் வந்து கல்டிவேட்டே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மிங்க்கு தான் பார்த்திங்கன்னா ட்ரை ஃபார்மிங். ஸோ இது வந்து எந்தெந்த மேஜர் பார்ட்ஸில் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபார்மிங் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். ஸோ மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் என்ன பார்க்கலாம். ஸோ மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்ம் which includes crop production, raising livestock, poultry, fishery, beekeeping etc. to sustain and satisfy as many needs for the farmer as possible. ஸோ மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர்னு வரும்போது சரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு வீடு கட்டிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே போல்ட்ரி ஃபார்மிங், ஃபிஷரி, அதுக்கப்புறம் அங்கேயே வந்து க்ராப் கல்டிவேஷன் எல்லாத்தையும் வந்து ஒட்டு கேட்டில் ரியரிங், இந்த மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு சர்டன் ஏரியாலேயே வந்து எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா PR ட்ராப் மோர் க்ராப். ஸோ இந்த பெர் ட்ராப் மோர் க்ராப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இம்ப்ரூவிங் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, பிரதான் மந்திரி கிருஷி ஸ்ரீஞ்சி யோஜனா. ஸோ இதை வந்து PMKSIன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி இது என்ன ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் பின் இம்ப்ளிமெண்டட் சென்ட்ரலி ஸ்பான்சர் scheme on a micro irrigation with the objective to enhance water use efficiency in the agriculture sector by promoting appropriate technological interventions like drip and the sprinkler irrigation technologies and encourage the farmers to use water saving and conservation technology. The following are the 5 leading states which account for 78% of the total progress micro irrigation schemes: Andhra Pradesh, Karnataka, Gujarat, Maharashtra, Tamil Nadu. ஸோ இது பார்த்திங்கன்னா மைக்ரோ இரிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்மியான அளவில் வந்து தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்கீம். ஸோ யூஸ் பண்ணிக்கிற ஸ்கீம் மீன்ஸ் நம்ம வந்து எந்த வகையிலலாம் வந்து தண்ணி வந்து கம்மியாக வந்துட்டு
நம்மளாலே அப்சர்வ் பண்ணிக்க முடியும், எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ட்ரிப் அந்த ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ இரிகேஷன்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்துட்டு இன்டர்லிங்காக இருக்கிற ஸ்டேட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெரேஸ் கல்டிவேஷன். ஸோ டெரேஸ் கல்டிவேஷன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற காமனான விஷயம் தான். ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் இஸ் ப்ராக்டிஸ்டு especially in hilly areas where lands area of sloping nature. The hill and the mountain slopes are cut to form terraces and the land is used in the same way as a permanent agriculture. Since the availability of the flat land is limited, terraces are made to provide small patches of level land. Soil erosion is also checked to the terrace forming on hill slopes. In the other our country, terrace cultivation takes place in the states of Punjab, Meghalaya, Haryana, Uttar Pradesh, Himachal Pradesh and Uttarakhand. ஸோ இது இந்த டெரேஸ் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டியில் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்லோப்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்லோப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஏரியாஸை வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் பண்ணி அதில் வந்து எந்தெந்த ட்ரீஸ் எந்தெந்த மரங்கள் வளர்க்க முடியுமோ, என்ன க்ராப்ஸ் கல்டிவேட் பண்ண முடியுமோ அப்படி கல்டிவேட் பண்ணி அதிலிருந்து வந்து ப்ரொடக்ஷனை கொண்டு வரதான் பார்த்தீங்கன்னா டெரேஸ் கல்டிவேஷன். ஸோ இங்கே முன்னாடி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ராப் சீசன்ஸ் இந்த இந்தியா. ஸோ எந்தெந்த சீசனில் என்னென்ன க்ராப்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரீஃப் சீசன் ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன், பஜ்ரா, மைஸ், ஜோவர், டூட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்தர்ன் ஸ்டேட்ஸில் இதெல்லாம் ஈஸியாக வந்து கல்டிவேட் பண்ண முடியும். சதர்ன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைஸ், அரிசி, ராகி, மைஸ், ஜோவர், கிரவுண்ட், நிலக்கடலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் டு செப்டம்பருக்குள்ளே நல்லா வந்து கல்டிவேட் பண்ண முடியும். அடுத்து ராபி சீசன் சொல்லி வரும்போது அக்டோபர் டு மார்ச் வரைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நார்த் ஸ்டேட்ஸில் வீட், கிராம், ராப் சீட்ஸ், மஸ்டர்ட், பார்லி. சவுத் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரைஸ், மைஸ், ராகி, கிரவுண்ட், ஜோஹர். அதுக்கப்புறம் ஜாட் சீசன்னா ஏப்ரல் டு ஜூன், வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஃபாடர், ரைஸ், வெஜிடபிள் ஃபாடர். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் ஸ்டேட்ஸ்லேயும் சவுத் ஸ்டேட்லேயும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த சீசன்ஸ் எந்தெந்த பீரியட்குள்ளே வருதுங்கிற இந்த நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் க்ராப்ஸ் கல்டிவேட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன க்ராப்ஸ் எல்லாம் மேஜராக வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த மேஜர் க்ராப்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் டிவைடட் இன்டு 4 மேஜர் கேட்டகரிஸ் ஃபார் ஃபாலோஸ்: ஃபுட் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஸோ இந்த ஃபுட் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் வீட்டு, மைஸ், நமக்கு தேவையான ஃபண்டமெண்டலான தேவையான எல்லா பொருட்களும் வர்றதான் இந்த ஃபுட் க்ராப்ஸு. கேஷ் க்ராப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எக்கனாமிக்கல் வைஸ் எது வந்து நமக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அது வந்து நம்ம கேஷ் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்டேஷன் க்ராப்ஸ் வரும்போது டீ, காஃபி அண்ட் ரப்பர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் க்ராப்ஸு. அப்புறம் ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ்ன்னு நமக்கு அடிஷ்னலாக தேவைப்படுற என்ன க்ராப்ஸ் பண்ணுறோமோ அது வந்து ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் க்ராப்ஸு. So due to its large population, India agriculture is the largest dominant by the food crops. Food crops include cereals and pulses, amongst which rice, wheat, jowar, bajra, maize, barley, ragi, gram and tur are the important. So இதில் ஃபுட் க்ராப்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த தானிய வகைகள், பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் அரிசி, கோதுமை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் க்ராப்ஸில் தான் வரும். ஸோ ரைஸ் இஸ் அன் இண்டிஜியஸ் க்ராப். ஸோ ரைஸை பற்றி பார்த்தீங்கன்னா rice is an indigenous crop. India is the second largest producer of rice in the world after China. It's mainly a tropical crop, growing mainly with the mean temperature 24 degrees Celsius and the annual rainfall 150 centimeter. Deep, fertile, clay or loamy soils are suited well for the rice cultivation. It's also need abundantly supply of cheap labor. Rice in India is shown in the 3 ways: broadcasting, ploughing or drilling, and the transplanting. Due to the increased use of the high yielding variety HYV seeds, CR-DAN 205, AR-DAN 306 and CRR 451 etc. Many of the indigenous variety were disappeared. In 2016, first 10 leading rice producing states of West Bengal, Uttar Pradesh, Punjab, Tamil Nadu, Andhra Pradesh, Bihar, Chhattisgarh,
ஒடிஷா, அசாம் அண்ட் ஹரியானா. ஸோ ஃபுட் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இண்டிஜினஸ் க்ராப்ஸ். ஸோ எந்த க்ராப் வந்து இண்டிஜினஸ் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டாங்கன்னா யூ மஸ்ட் ரைட் தி ரைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது எந்த டெம்பரேச்சரில் வந்து சைனாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ரைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் இருக்கும், எந்த டெம்பரேச்சரில் வந்து க்ரோ ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 டிகிரி செல்சியஸ் டு 24 டிகிரி செல்சியஸில் வந்து இது வந்து க்ரோப் ஆகும். அதுக்கு மேலே டெம்பரேச்சர் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 150 ஆனுவல் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர். ஸோ இது எந்த விதமான சாயிலில் வந்து வளரும்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் கிளே. ஸோ அந்த மாதிரி மண்ணில் தான் வந்து வளரும். ஸோ எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் வந்து சீடை வந்து இங்கே சோன் பண்ணுறாங்க, எப்படி விதைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங், ப்ளஃபிங், டிரான்ஸ்பிளான்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபுட் க்ராப்ஸ். ஸோ ஃபுட் க்ராப்ஸ் வந்து ஃபர்தர் டீட்டெயிலாக நம்ம படிக்கும்போது நமக்கு இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா increased use of the high yielding variety. So high yielding variety ன்னு பார்த்தீங்கன்னா CR தான் 205, AR தான் 306 and CR 450. இது மூணுமே பார்த்தீங்கன்னா high yielding variety of rice. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 லீடிங் ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், அப்புறம் பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, அசாம் அண்ட் ஹரியானா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீடிங் ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இந்த இந்தியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீட். ஸோ வீட்னா என்ன அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் க்ராப்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி ஆஃப்டர் ரைஸ் இஸ் அக்கௌண்ட் ஃபார் 22% of the total area and 34% of the total productions of food grains in the country. It requires 10 to 15% of the time of sowing and 20 to 25 degrees Celsius at the time of the ripening of the grains. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீட் அப்படின்னு வரும்போது ரைஸுக்கு அடுத்தது நம்ம சவுத் இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து வீட் வந்து யூஸ் பண்ணலனாலும் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வீட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் க்ராப்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வீட். ஸோ இது ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்ன கிளைமேட் கண்டிஷன், எத்தனை டெம்பரேச்சர் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். அதே பார்த்திங்கன்னா அந்த விதையெல்லாம் வளர்ந்து நல்லா அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அது வந்து அறுவடை செய்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது எவ்வளோ செல்சியஸ் இருக்கணும் பார்த்தீங்கன்னா 20 to 25 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா over 85% of the India's wheat productions comes from 5 states, namely Uttar Pradesh, Punjab, Haryana, Rajasthan and the Madhya Pradesh. Apart from these regions, the black soil tract of Deccan covering parts of the Maharashtra and Gujarat also contributed major wheat productions. ஸோ நம்ம இந்தியாவில் 85% of the wheat வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 5 ஸ்டேட்லேருந்து தான் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், அப்புறம் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அந்த மத்திய பிரதேஷ். இந்த 5 ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து வீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா டெக்கான் கவரிங் மகாராஷ்டிராலையும் குஜராத்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சாயில், அந்த பிளாக் சாயில் இருக்கிறது தான் சாயிலில் தான் பார்த்தீங்கன்னா பேடி வந்து வீட் வந்து வளரும். ஸோ அந்த ரீஜன்லையுமே வந்துட்டு இது வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜாவர் இஸ் த third important food crops of our country. It is an indigenous plant of the Africa. The plant has a tendency to grow in an adverse climatic condition. Its grains are rich in carbohydrate, protein, mineral and the vitamins. Hence it provides cheap food to the large sections of poor populations. It's also used to fodder in many parts of the country. Jowar is essentially a crop of the peninsular India. Maharashtra, Karnataka and the Madhya Pradesh are the leading producer of the jowar. So the jowar அப்படின்னு சொல்லும்போது தமிழில் பயிர் வகைன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பயிர் வகையில் பார்த்தீங்கன்னா தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரைஸ் வீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான கிளைமேட்டிக் கண்டிஷனாக இந்த பிளான்ட் வந்து வளரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரைஸ் அண்ட் வீட்டு கம்பேர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சீப்பஸ்ட் ஃபுட்டு. ஸோ ரொம்ப வந்து புவராக இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இந்த ஜாவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இது வந்து மேஜர் இந்த க்ராப் வந்து எங்கே கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா லீடிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பஜ்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பஜ்ரானா என்ன? இட் இஸ் இண்டிஜினஸ் பிளான்ஸ் ஆஃப் தி ஆஃப்ரிக்கா. ஸோ இதுவும் ஜாவரும் சரி பஜ்ராவும் சரி ஸோ ஆஃப்ரிக்காவில் இது வந்து ரொம்ப ரொம்ப இதுதான் அத்தியாவசிய ஒரு பொருளாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு எப்படி ரைஸோ அது மாதிரி ரொம்ப ஜாவர். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் இஸ் கேபிட்டல் ஃபுட் ஃபார் புவர் பீப்புள். Its stalks are used as a fodder for cattle and for thatching purposes. Bajra is a crop of dry region. Rajasthan is a large producer of bajra, followed by Uttar Pradesh, Haryana, Gujarat and the Maharashtra. So bajra பார்த்தீங்கன்னா as well as அந்த
ஜாவருக்கு என்னென்னலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தோ அது எல்லாமே இதுக்கும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் போக கேட்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஃபுட் ஒரு ஃபாடராகவும் இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு சாப்பாடு தீவனம் மாதிரி தான் இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இருக்கிற ஏரியாலலாம் வளரணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ட்ரை ரீஜன் பிளான்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத் அந்த மகாராஷ்டிரா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்லி. ஸோ பார்லி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சீரியல்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ பார்லி நமக்கு எல்லாமே தெரியும், இது வந்து ஒரு சிறுதானியம் மாதிரி. ஸோ பிசைட்ஸ் பீயிங் புவர் மேன்ஸ் டைட்ஸ் இட்ஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் எ பார்லி வாட்டர், பியர் அண்ட் விஸ்கி. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் ஆர் 2 லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் தி பார்லி. ஸோ ஒரு மேன் டயட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்லி வந்து இருக்கும். ஸோ அதிகமாக லீடிங் ப்ரொடியூசர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா பார்லி வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் வந்து அதிகமான பார்லி ப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பல்சஸ். ஸோ பல்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பருப்பு வகைகள் வந்து சேர்த்திக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பல்சஸ் வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, so pulses include a large number of crops which are mostly leguminous and rich in vegetable protein. They are used as a human food and feeding cattle. They fix atmospheric nitrogen in the soil and hence are usually rotated with the other crops. India is the largest producer of the pulses. The major pulse growing areas are Madhya Pradesh, Uttar Pradesh, Rajasthan, Maharashtra and Andhra Pradesh. So pulses சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ராப் வளர்ந்ததுக்கப்புறம் ஸோ அந்த ஃபெர்டிலிட்டி போயிடுச்சு அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பல்சஸ் தான் போடுவாங்க. ஸோ அது வந்து கம்மியான ஒரு ஃபெர்டிலிட்டி தான் பிடிக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் க்ராப்ஸில் வந்து இதை போடுவாங்க. ஸோ பல்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா அதில் தான் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கிது. ஸோ இது வந்து எங்கே வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எந்த ஸ்டேட்ஸில் வந்து அதிகமாக வந்து பல்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த லெசன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் ஆஃப் த லெசனில் பார்த்தீங்கன்னா கேஷ் க்ராப்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவ் ஸ்டாக்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரி எப்படி ஃபார்மேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்மிங்கில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்ட் 3ல பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் தி திஸ் பார்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.